மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் பணியாற்ற நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரை மாவட்டத்தில் மேற்கண்ட பணியிடங்களுக்கு வேக்கன்சி, அதாவது மேற்கண்ட ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மதுரை, மேலூர், வாடிப்பட்டி, திருமங்கலம், போரையூர், உசிலம்பட்டி போன்ற பிளேஸில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10th குவாலிஃபிகேஷன்னா நல்லா உங்களுக்கு ஸ்கில் நாலேஜ் இருக்குது, புரிந்துணர்வுக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த தன்னார்வலர் போஸ்டிங்க்கு சட்டம் சார்ந்த வந்து பார்த்தினாக்க ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி இதர பணிகளும் கொடுத்துருக்காங்க. அதில் வயது வருமானு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 58 வயதுக்குள்ளே இருக்குங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1 டே சேலரியாக 500 rupees வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ தேர்வு பெறும் நாளிலேருந்து 1 year வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கும். அந்த 1 வருஷம் தான் உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் குழுவில் வந்து 25 தன்னார்வலர் போஸ்டிங்க்கும் மேலூர், வாடிப்பட்டி, திருமங்கலம், போரையூர், உசிலம்பட்டி ஆகியதில் தாலுக்கா வந்தால் ஒவ்வொரு தாலுகாவிலையும் 5 நபர்ஸ் 5 நபர்னு சொல்லிட்டு 50 நபரும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற ஆசிரியர், கவர்மெண்ட் ஜாப்பில் ஓய்வு பெற்றிருப்பீங்களா அவங்க விண்ணப்பிக்கலாம். சமூக பணியில் MSW முடிச்சிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, வழக்கறிஞர் BL முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா கூட அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிர் சுய உதவிக்குழு உள்ளடங்கிய குழுக்கள் ஏதாவது ஒரு உறுப்பினராக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வரக்கூடிய 17ஆம் தேதி அன்று மாலை 5:30 வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேம், கேபிட்டல் லெட்டர், அதில் கேட்கக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பகுதியில் வரீங்க அப்படின்றது கண்டிப்பாக டிக் பண்ணிடுங்க. மதுரை மாவட்டத்தில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பிளேஸில் எதில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது அவங்க கேட்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே முழுமையாக இன்கம்ப்ளீட் இல்லாமல் முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு பிளேஸ், சிக்னேச்சர், டேட் அண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. வரக்கூடிய 17ஆம் தேதிக்குள்ளே 5:30 உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உயர்திரு தலைவர் அவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு, மாற்று சமரச தீர்வு மையம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரில், மதுரை 625020 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ப்ளஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிங்க. நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம், தபால் மூலிமா கூட வரக்கூடிய மே 17ஆம் தேதிக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துடுங்க. தெரிஞ்சுங்க யாராவது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி ஹடி சேனல்.